பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். 2 Timothy chapter 1 verse 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். God has not given us a spirit of fear but of power and of love and of a sound mind. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் மூலமாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கவே இல்லை. அவர் நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலமும் நிறைந்த ஆவியையே கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள தைரியத்தை வச்சிருக்கிறாரு. நமக்குள்ள சோர்வுகளையும் நமக்குள்ள பயத்தையும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அப்ப ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் வருது, சோர்வு வருது? ஏன் அடிக்கடி நம்ம சோர்ந்து போறோம் அப்படின்னா, நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கிறது இல்ல, வேத வசனத்தின்படி வாழ்கிறது இல்ல, ஒவ்வொரு வசனங்களில் போடப்பட்டிருக்கிறத நம்ம விசுவாசிக்கிறது இல்ல, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கறது இல்ல. அதனாலதான் நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம், பயப்படுறோம், அதனால சோர்ந்து போறோம். இன்னைக்கு வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அல்லேலூயா. அவர் நமக்குள்ள தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க எதை குறிச்சும் நீங்க பயப்படக்கூடாது. தைரியமாக இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக இருங்க. இயேசு என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார், என்னை பாதுகாப்பார்னு சொல்லி நீங்க தைரியமாக இருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நில்லுங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு ஓடி போவோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க அநேக நாட்கள் ஆண்டவரே பயத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சின்ன காரியங்கள்லாம் ஆண்டவரே இசப்பா பயந்து போயிருந்தாங்க. என்னாக போகுதோ, எங்க வாழ்க்கை என்னாக போகுதோன்னு சொல்லி பயந்து போயிருந்தாங்க. ஆண்டவரே இசப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே வசனங்கள் மூலமாக தெளிவாக நீங்க எங்களோட பேசுறீங்க. ஆண்டவரே இசப்பா, நீங்க எங்களோட கூட இருந்து வழி நடத்துவீங்கன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க தகப்பனே இசப்பா எல்லா பயங்களை நீக்கி போடுங்க. இயேசுவே, நீங்க பிள்ளைங்களுக்குள்ள ஆண்டவரே தைரியத்தை கொடுங்க. பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா காரியத்திலையும் தைரியமாக இருங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க நன்மையான காரியங்கள் தான் நீங்க பண்றீங்க அப்படின்னா தைரியமாக செய்யுங்க. ஏசப்பாக்கு பிரியமுள்ள காரியம் தான் நீங்க செய்றீங்கன்னா தைரியமாக செய்யுங்க. யாரு என்ன சொல்லுவாங்கன்னு எதை குறிச்சும் யோசிக்காதீங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவரே உங்களை வேலையெடுத்து பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். அதனால தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா கிட்ட இந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. வேத வசனங்களை வாசிங்க, தியானிங்க. வேத வசனத்துல போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் விசுவாசிங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. God bless you. Have a blessed day.